ஹாய் காய்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சுட சுட இட்லிக்கு ஒரு சிக்கன் குருமா எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை இடித்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம். நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட மல்லி இலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது கொதிச்சிட்ருக்கப்போ இதுக்கு ஒரு மசாலா ஆட் பண்ணணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, ஒரு 10 முந்திரி, இதெல்லாம் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கொத்தமல்லி இலையை தூவி நீங்கள் சுட சுட இடியாப்பம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வீட்டில் இட்லி பண்ணியிருந்தோம், அதுக்கு ஊற்றி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.